சந்தானமோட ஆக்டிங் ரெடியான டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற ஒரு தமிழ் ஹாரர் காமெடி டிராமா மூவி பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினா, நம்ம சந்தானம் இந்த படத்துல ஒரு யூடியூப் ஃபிலிம் கிரிட்டிக்கா இருப்பாரு. கிசா 47 அப்படின்ற ஒரு நேம்ல நிறைய மூவிஸை ஒரு ரேப்போட ரோஸ்ட் பண்ணி ரிவ்யூ போடுவாரு. இவருக்கு ஒரு நாள் ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் கிடைக்குது. அதில் போற நம்ம சந்தானம் அதில் அவர் மட்டும் ட்ராப் ஆகாம அவரோட மொத்த ஃபேமிலியுமே அந்த படத்தில் ட்ராப் ஆகுறாங்க. அந்த படத்துக்குள்ள போன பிறகு நம்ம சந்தானமுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் என்ன ஆச்சு, அது கடைசியில் அவங்க எப்படி மீண்டும் வெளில வராங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இதுமே போன டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி இந்த படத்தையுமே ஒரு நல்ல படமாக தான் எடுத்திருக்காங்க. காமெடி எலமெண்ட்ஸ் இந்த படத்தில் நல்லா ஒர்க்காக இருக்குது. நிறைய இடத்துல உங்களுக்கு பயங்கரமாக சிரி பரவிக்கும். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து செம்மையாக செட் ஆகும். செம்மையாக சிரிச்சாங்க. நானுமே நிறைய இடத்துல பயங்கரமாக சிரித்தேன். அந்தளவுக்கு செம்ம ஃபன்னாக ஒர்க் வச்சு. குறிப்பாக இந்த படத்தோட ஹைலைட்டான கேரக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா சந்தானம், மொட்டராஜேந்திரன், ரெடின் கிங்ஸ்லி, லொல்லுசபா மாறன் அண்ட் ஜிவிஎம்னு இந்த 4 பேருக்கான அந்த கேரக்டரையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக அவனோட காமெடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய லாஸ்ட் 45 மினிட்ஸ்லாம் ரொம்ப சிரிப்பாக போச்சு. அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு பயங்கரமாக சிரிக்க வைக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஃபன் ஃபீல்டு ஹாரர் ட்ராமா மூவியாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு ஃபன் எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு சீரியஸ்னஸுமே இந்த படத்தில் வந்து தெரிச்சிருக்காங்க. அதுவுமே வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. எனக்கு இந்த படத்தில் வந்து மெயின் ஹைலைட்டாக தெரிஞ்ச ஒரு சீன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த மஞ்சுமல் பாய்ஸ்க்கான கனெக்ட் தான். அது அப்படியே அந்த சீன் அப்படியே சூப்பராக பயங்கரமாக மேக் பண்ணி எடுத்திருந்தாங்க. செம்ம ஃபன் மேக்ஸாக இருந்தது. ஓவராலாக படத்தோட ஃபைனல் கிளைமேக்ஸுமே உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் தென்படலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு ஃபன் மேக்ஸ் ஃபீல்டு மூவியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்டர் ஆப்ஷன் தான். ஏன்னா இந்த படம் வந்து இப்போ தேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓடிடிக்காக நீங்கள் வெயிட் பண்ணி ஓடிடியில் கூட பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஃபேமிலி போய் பார்க்கனாலும் கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. கண்டிப்பாக அவங்களும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் மூவிக்கு SRS ரேட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 4.5 கொடுக்கலாம்.